தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மதுரை உயர் மறை மாவட்டம் கொடைக்கானல் மறைவட்டம் சலேத் அன்னை திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கொடைக்கானல் மலையிலே சலேத் அன்னையாக இருந்து இங்கே வரக்கூடிய அனைத்து பக்தர்களினுடைய இறைவேண்டல்களையும் தேவைகளையும் தன்னுடைய திருமகனிடம் தொடர்ந்து பரிந்து பேசி பாதுகாத்து வருகின்ற இந்த சலேத் அன்னையினுடைய திருத்தல சிறப்பு திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற இந்த வேளையில் உங்கள் எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் இந்த சலேத் அன்னை தன்னுடைய திருமகனிடம் சிறப்பான விதத்திலே பரிந்து பேசி நமக்கு இந்த திருப்பலி வழியாக நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பிற்கினிய சலேத் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனின் அளவற்ற அன்பிலும் அருளிலும் இன்று நாம் இந்த திருப்பலியில் ஒன்று கூடியுள்ளோம். நம் வாழ்வில் கிடைத்துள்ள ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றியுணர்வுடன் நம் குறைகளையும் பலவீனங்களையும் இறைவனிடம் ஒப்படைத்து தூய உள்ளத்தோடு இந்த பலியில் பங்கேற்போம். இன்றைய இறைவார்த்தை இறைவனின் மீதான முழு நம்பிக்கையையும் அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டிய அழைப்பையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் வந்தாலும் இறைவன் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய அன்பும் வழி நடத்துதலும் எப்போதும் நம்மோடு இருப்பதை நாம் உறுதியாக நம்புவோம். இன்றைய உலகில் அமைதியின்மை, அன்பின்மை, சுயநலம், அநீதி போன்றவை அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நீதியையும் வாழ்வில் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். நம் குடும்பங்களிலும் பணியிடங்களிலும் சமூகத்திலும் நற்செய்தியின் சாட்சிகளாக வாழ இறைவன் நமக்கு அருள் வழங்க வேண்டும் என மன்றாடுவோம். இந்த புனித பலியில் பங்கேற்கும் நாம் இறைவனின் வார்த்தையை திறந்த மனதுடன் ஏற்று அவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் பக்தியோடு பெற்றுக்கொண்டு புதுப்பிக்கப்பட்ட உள்ளத்துடன் அன்பிலும் சேவையிலும் வாழ உறுதியெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பிற்றவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் 4ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபெயோனைச் சார்ந்தவனுமான அனனியா எனும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது. இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இவ்விடத்திலிருந்து கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் 2 ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எகோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன். ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிவேன் என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் பேசினார். இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி, ஆமென், ஆண்டவர் அவ்வாறே செய்வாராக. நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. ஆயினும் உன் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும். உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர், துன்பம், கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர். நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரிய வரும் என்றார். அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்து எறிந்தான். மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் நுகத்தை இன்னும் 2 ஆண்டுகளில் மக்களினத்தார் அனைவருடைய கழுத்து நின்றும் பிடுங்கி முறித்தெறிவேன் என்றான். உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார். இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ போய் அனனியாவிடம் சொல், ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ மரநுகத்தை முறித்தெறிந்தாய், அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார்: இந்த மக்களினத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன். ஆதலால் அவர்கள் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசருக்கு அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன். அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது: அனனியாவே, கூர்ந்து கேள். ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை. அப்படியிருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய். எனவே ஆண்டவர் கூறுகிறார்: இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய். அவ்வாறே
அதே ஆண்டு 7ஆம் மாதத்தில் இறைவாக்கினன் அனனியா மாண்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உம் திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். என் வாயினின்று உண்மையின் சொற்களை நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். உமக்கு அஞ்சி நடப்போர் உம் ஒழுங்குமுறைகளை பற்றிய அறிவுடையோர் என் பக்கம் திரும்புவாராக. உம் நியமங்களை பொறுத்தமட்டில் என் உள்ளம் மாசற்றதாய் இருப்பதாக. அதனால் நான் வெட்கமுறேன். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். தீயோர் என்னை அழிக்க காத்திருக்கின்றன. நானும் ஒழுங்குமுறைகளை ஆழ்ந்து சிந்திக்கின்றேன். உம் நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை. ஏனெனில் நீர்தாமே எனக்கு கற்று தந்தீர். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். ஆண்டவரே, எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கேயே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடும் தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்களிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர்.
உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரை, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத் பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்து அவ்விடத்துக்கு மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களை, மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களை, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தின் மைய சிந்தனையாக நாம் பார்க்கின்ற போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்ற ஒரு அழைப்பினை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற போது நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியவை ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கண்டு நாம் பயந்து நடுங்கிக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்ற போது இயேசுவினுடைய சீடர்கள் கடல் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து வருகின்ற போது பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசுதான் என்பதை முழுமையாக அறிந்து கொள்கின்ற போது நீர்தாமே உண்மையாகவே இறைமகன் என்று நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் நாமும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தை இருளில் நடக்கிறது என்றால், தனியாக நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த குழந்தைக்கு பயம் ஏற்படும். அதே தன்னுடைய தந்தையோடு அந்த குழந்தை நடக்கின்ற போது, என்னுடைய தந்தை எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், நான் அவரோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு துணிவுமிக்க ஒரு குழந்தையாக இருக்கும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துணிவை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நான் எதற்கும் அஞ்சாமல் கடவுளை முழுமையாக பற்றி கொண்டிருக்கக்கூடியவளாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருக்கின்ற போது முழுமையாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெறக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று பார்க்கின்ற போது, குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி, நோய்கள், வேலை இழப்பு, இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் நம்மிடம் கூறுவது, துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களை நாளும் வழி நடத்தக்கூடியவனாக இருப்பேன் என்பதை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளை நாம் எந்த அளவிற்கு நம்பி அவரோடு இணைந்து நம்முடைய வாழ்வை நெறிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எசையாவுக்கு எழுதிய புத்தகம் 41வது அதிகாரம் இறை வார்த்தை 10 நாம் பார்க்கின்ற போது,
அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கூறுகிறார். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள் என்று கூறுகின்ற போது நாம் எதற்கும் அஞ்சாமல் நம்முடைய வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தேவை முழுமையான நம்பிக்கை. இப்போ கடவுள் மீது நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ்கிறோம். நம்முடைய வாழ்வில் ஏதேனும் சிறு பிரச்சனைகள் வருகின்ற போது, கடவுளே எனக்கு ஏன் இந்த துன்ப துயரத்தை கொடுத்தீர் என்றுதான் நாம் வேண்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். மாறாக இந்த துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து விடுபடுவதற்கான வழியை நீ எனக்கு காண்பியும், எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் முழுமையாக இறைவனிடத்தில் இறைவேண்டல் செய்கின்ற போது அவர் நம்மை முழுமையாக பாதுகாத்து அரவணைத்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களை, நம்முடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை பயணம் யாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய மனதில் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எசையா இறைவாக்கினர் 43வது அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 3 வரை நாம் பார்க்கின்ற போது, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்பதை கடவுள் கூறுகிறார். இப்போ கடவுள் நீ எனக்குரியவனாக இருக்கிறாய், உன்னுடைய தேவை எது என்பதை நான் அறிந்து உனக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். நீ ஒரு நாளும் கலங்காமல் உன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவளாக நீர் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக அன்பிற்குரியவர்களை, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வு சிறந்ததொரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் கடவுளை இறுக பற்றி கொண்டு அவரோடு வழி நடப்பும். அதற்கான வரம் வேண்டி தொடர்ந்து இவ்வழியில் இணைவு. ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சலேத்தன்னையின் திருத்தலத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த சலேத்தன்னை வழியாக ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற வந்திருக்கின்றோம். இந்த அன்னையானவர் தன்னுடைய பிள்ளைகளின் தேவைகளை உணர்ந்த ஒரு தாயாக இந்த இடத்திலே வீற்றிருந்து வருகின்ற அனைத்து பக்தர்களின் வேண்டல்களையும் தன்னுடைய திருமகனிடம் எடுத்துரைத்து பரிந்து பேசி பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக. அன்பின் இறைவா, உண்மை வழியில் இறை மக்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் அருளை வழங்கி அவர்கள் துணிவுடன் நற்செய்தியை அறிவிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளுக்காக போர், வன்முறை, அச்சம் மற்றும் குழப்பங்களால் பாதிக்கப்பட்டுள்ள உலக மக்களுக்காக ஆண்டவர் தம் அமைதியை அருளி நீதி மற்றும் நல்லிணக்கத்தின் பாதையில் அனைவரையும் நடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்புறுவோர்க்காக நோயால், வறுமையால், தனிமை மற்றும் வாழ்க்கை போராட்டங்களால் மனம் தளர்ந்திருப்போர் பேதுருவின் கையை பற்றியது போல் ஆண்டவரின் கரத்தை உணர்ந்து புதிய நம்பிக்கையும் ஆறுதலையும் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காக பொய்யான போதனைகளாலும் தவறான வழிகாட்டுதல்களாலும் விலகாமல் இறைவார்த்தையில் உறுதியாக நிலைத்து உண்மை, நீதி, அன்பு ஆகியவற்றின் சாட்சிகளாக வாழும் அருளை எங்களுக்கு வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நமக்காக வாழ்க்கையின் புயல்களிலும் அச்சங்களிலும் இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைத்து அஞ்சாதீர்கள், நான் தான் என்ற அவரது வார்த்தையை வாழ்வில் நிறைவேற்றி விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளர எங்களுக்கு அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே, இந்த கொடைக்கானல் மறைவட்டத்தில் சலேத் அன்னையாக இந்த திருத்தலத்தில் வீற்றிருந்து
உம்மை அண்டி வரக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அவருடைய வேண்டுதல்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் உணர்ந்த ஒரு தாயாக இங்கே இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துரைத்த அனைத்து வேண்டுதல்களையும் நீர் கனிவோடு செவிசாய்த்து இந்த சலேத் அன்னை வழியாக நாங்கள் விரும்பி தேடுகின்ற எல்லா நலன்களையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இருந்தவர்கள் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். இனிமை வழங்கும் கனியே, வளமாயம் மேல் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயம் மேல் தவழ்க. சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் உவந்து வழங்கும் கனியார் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயம் மேல் தவழ்க.
வருக. தேவு தொடரா புதுமை நிலவாய் திகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயும் தவழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் சலேத்தன்னை வழியாக இறைவன் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இனிய உன்னாமம் போதிட தினமே அனைவரின் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் போதிட தினமே அனைவரின் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. அல்பிதே அல்பிதே மாதா தன்னலமே அச்சமாதா. அல்பிதே அல்பிதே மாதா தன்னலமே அச்சமாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே ரவியோ திரவியமே. களிமொழியாள் உன்னை துதித்திட நாளும் கவலைகள்